புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நற்கருணையில் வீற்றிருக்கும் வல்லமையுள்ள ஆண்டவரே, இயேசு தெய்வமே, இறைவனின் திருமகனே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். நீரே எல்லாவற்றையும் படைத்தவர், காத்தவர், இன்று வரைக்கும் எங்களோடு இருந்து எங்களை காத்து கொண்டு வருகின்றவர் என்பதை உணர்ந்து ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்மை ஆராதிக்கின்றோம். உலக மக்கள் எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்து வணங்கி ஆராதித்து தம் இறைவனாக ஏற்று உம்மை வழிபட்டு வந்திருக்கின்றனர். இன்றும் கூட கோடான கோடி பேர் இந்த நேரத்திலும் உலகின் பல்வேறு மூலைகளிலே ஆண்டவரே உம்மை புகழ்ந்து போற்றி கொண்டிருக்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை இறைஞ்சி வேண்டுகிறோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, உம்மை புகழ்கிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவே, உம்மை வணங்குகிறோம். ஆண்டவரே, இஸ்ராயேல் மக்கள் கடவுளால் வழிநடத்தப்படுகின்ற மக்கள் என்பதை உணர்ந்திருந்தார்கள். பல ஆண்டுகளாக கடவுளால் நேரடியாக மக்கள் தலைவர்கள் வழியாக வழிநடத்தப்பட்டவர்கள். எங்களுக்கு ஒரு அரசர் வேண்டும் என்று கேட்டபோது நீர்தாமே அவர்களுக்கு சவுலை அரசராக்கினீர். அதை பின் தொடர்ந்து இஸ்ராயேலிலே அரசருடைய வழிமுறை தொடரச் செய்தீர். ஆண்டவரே, நீர் ஏற்படுத்திய இஸ்ராயேலின் அரசர்கள் உம்மிலே பொறிப்படைந்தார்கள், உம்மிலே மகிழ்ந்தார்கள், உம்மிலே தங்களது வல்லமையையும் ஆற்றலையும் கண்டார்கள். தாங்கள் ஆட்சி செய்வதும் போரிலும் இன்னும் நற்பணிகளிலும் வெற்றி பெறுவதும் உமது ஆற்றலால் மட்டுமே என்பதை அவர்கள் உணர்ந்திருந்ததனால் இவ்வாறு அவர்கள் பாடினார்கள். திருப்பாடல் 21 முதல் வசனத்திலே, ஆண்டவரே, உமது வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றனர் என்று திருப்பாடல் ஆசிரியர் பாடுவதை இதோ இன்று நாங்கள் நினைத்து அந்த திருப்பாடல் ஆசிரியரோடு சேர்ந்து நாங்களும் எங்கள் நாட்டு தலைவர்களும் எங்கள் திரு அவை தலைவர்களும் குடும்ப தலைவர்களுமாக அனைவரும் சேர்ந்து உம்மை ஆராதிக்க விரும்புகின்றோம். ஆண்டவரே, உமது வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றனர்.
ஆண்டவரே உம் வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். ஆண்டவரே உம் வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். ஆண்டவரே உம் வல்லமையில் நாங்கள் பூரிப்படைகின்றோம். ஆண்டவரே உம் வல்லமையில் நாங்கள் பூரிப்படைகின்றோம். ஆம் ஆண்டவரே, உமது வல்லமையிலே நாங்கள் பூரிப்படைகின்றோம், எங்களது அரசர்களைப் போல. காரணம், நீரே பாவத்தை வென்றவர், மரணத்தை வென்றவர், உயிரோடு எழுந்தவர், விண்ணகத்திற்கு சென்றவர், அகிலத்தையும் ஆள்கின்றவர். இத்தகைய ஆற்றலும் பெரும் ஆட்சியும் கொண்டிருக்கின்ற உம்மை எங்கள் கடவுளாக கொண்டிருப்பது யாங்கள் பெற்ற பேறு என்பதை உணர்ந்து, ஆண்டவரே, இதோ அந்த திருப்பாடல் ஆசிரியரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை ஆராதிக்கின்றோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா
ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. பரலோகம் சென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரமனின் திருமகனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோகம் சென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரமனின் திருமகனே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா 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 அல்லேலூயா ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா
ஓசன்னா. எம்மோடு வாழ்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சுகம் தரும் வல்லவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். எம்மோடு வாழ்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சுகம் தரும் வல்லவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. இதோ சாந்தோம் கலை தொடர்பகம் தன்னுடைய யூபிலி ஆண்டில் இருக்கிறது. எவ்வளவு அற்புதங்களை ஆண்டவர் நிகழ்த்தி இருக்கிறார். நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் தொடக்க ஓட்டக்காரர் அருட்தந்தை டேவிட் அவர்கள், ஆண்டவரது செயல் இது, நம்முடைய கண்களுக்கு வியப்பு என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார். ஏராளமான மக்கள் அவரை சந்திக்கிற பொழுதெல்லாம், எப்படி இதை செய்திருக்கிறீர்கள், எப்படி இது உங்களுக்கு சாத்தியமானது என்று கேட்கிற பொழுதெல்லாம், ஆண்டவர் இதை செய்திருக்கிறார். ஆமாண்டவரே, இதோ உம்முடைய வல்லமையில் அரசர் பூரிப்படைகிறார்கள். இந்த மக்களை உன்னால பாதுகாக்க முடியுமா? இந்த மக்களுக்கு உன்னால் குணம் கொடுக்க முடியுமா? இந்த மாதா தொலைக்காட்சியை இனிமேலும் உங்களால் நடத்த முடியுமா என்கிற கேள்விகள் பல நேரங்களில் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவைகளுக்கெல்லாம் ஒரே பதில், உம் வல்லமையில் அரசர் பூரிப்படைகிறார். ஆமாண்டவரே, யார் ஒருவர் தன்னுடைய திறமையை நம்புகிறார்களோ, என்னால் இதை முடியும் என்று சொல்கிறார்களோ செய்கிறார்களோ, அவர்கள் பாதியிலே சோர்ந்து போகிறார்கள். ஆனால் கடவுளுடைய வல்லமையினால் இது நடக்க முடியும், நடத்த முடியும் என்று நம்புகிறவர்கள் பூரிப்படைகிறார்கள். அதற்கு ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டு நம்முடைய மாதா தொலைக்காட்சி. ஆண்டவரே, இந்த குடும்பத்தை நாங்களா விரும்பினோம், இந்த சமூகத்தை நாங்களா விரும்பினோம், எங்களுடைய வாழ்க்கையிலே ஏன் இவ்வளவு ஏமாற்றங்கள் என்று ஏராளமான மக்கள்
வேதனையோடும் தவிப்புகளோடும் உமக்கு முன்பாக கையேந்தி கொண்டு காத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் எல்லாம் பூரிப்பாக மாறும், மகிழ்ச்சியாக மாறும். இதோ அழுது கொண்டிருக்கிற மக்கள், கண் கலங்கி காத்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லோருக்கும் உம்முடைய ஆற்றலை, உம்முடைய ஆறுதலை, உம்முடைய அன்பை தந்து கொண்டே இரும், வழி நடத்தி கொண்டே இரும். நீர்தாம் எங்களுடைய அரண், நீர்தாம் எங்களுடைய கோட்டை, நீர் மட்டும்தான் எங்களுடைய மகிழ்ச்சி. அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும், தாங்கிக் கொள்ளும். இல்லாத நாளெல்லாம் நாடாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாடாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாடாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீ இல்லாத நாடெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா?
நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? திருப்பாடல் 21. நாம் சொல்ல வேண்டிய பல்லவி: ஆண்டவரே, உம் வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். ஆண்டவரே, உம் வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். ஆண்டவரே, உமது வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். நீர் அளித்த வெற்றியில் எத்துணையோ அவர் அக்களிக்கின்றார். அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு தந்தருளினீர். அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுக்கவில்லை. பல்லவி: ஆண்டவரே, உம் வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். உண்மையில் நலமிகு கொடைகள் ஏந்தி நீர் அவரை எதிர்கொண்டீர். அவர் தலையில் பசும்பொன் முடி சூட்டினீர். அவர் உம்மிடம் வாழ்வு வேண்டி நின்றார். நீரும் முடிவில்லா நீண்ட ஆயுளை அவருக்கு அளித்தீர். பல்லவி: ஆண்டவரே, உம் வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். நீர் அவருக்கு வெற்றியளித்ததால் அவரது மாட்சிமை பெரிதாயிற்று. மேன்மையையும் மாண்பையும் அவருக்கு அருளினீர். உண்மையாகவே எந்நாளும் நிலைத்திருக்கும் ஆசிகளை அவர் பெற்றுள்ளார். உமது முகத்தை அவர் மகிழ்ச்சியுடன் கண்டுகளிக்கச் செய்தீர். பல்லவி: ஆண்டவரே, உம் வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உமக்கு நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, உம் வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை நினைத்து நாங்களும் அக்களிக்கின்றோம், பூரிப்படைகின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். விவிலிய பக்கங்களை புரட்டுகின்ற பொழுது, ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் எத்தனை புதுமைகள், எத்தனை அதிசயங்கள், எத்தனை நலம் தரும் செயல்கள். ஆண்டவரே, இவற்றை எண்ணி பார்க்கின்ற பொழுது உயிரோடு வாழக்கூடிய உண்மையான கடவுள் நீர் மட்டுமே என்பதை நாங்கள் அறிந்து உணர்கிறோம். உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, அதே உம்முடைய வல்லமை எங்களிலே செயலாற்றட்டும் என்று சொல்லி வேண்டி நிற்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தூய ஆவியை எங்களுக்குள்ளே அனுப்ப வேண்டும் என்று இந்த வேளையிலே செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினாலே, நீர் அனுப்புகின்ற அந்த ஆவியினாலே ஆண்டவரே நாங்கள் வாழ்வு பெற வேண்டும், மன வலிமை பெற வேண்டும், மன உறுதி பெற வேண்டும், மனதிலே பக்குவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், மனம் அமைதி அடைய வேண்டும். நாங்கள் வேண்டி நிற்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எத்தனையோ தேவைகள், எத்தனையோ எதிர்பார்ப்புகள் எங்களுடைய மன்றாட்டுக்களாக உம்மிடம் வந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கின்றன. உம்மை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் எங்களுடைய உள்ளத்தை திறந்து, ஆண்டவரே, எங்களை ஆசிர்வதியும், எங்களை நலமாக்கும், எங்களை குணமாக்கும், எங்களுக்கு வாழ்வு கொடுத்தருளும், எங்களை தொடர்ந்து வழி நடத்தியருளும் என்று வேண்டிக் கொண்டே இருக்கிறோம். எங்களுடைய தேவைகளை எல்லாம் கொட்டிக்கொண்டே இருக்கிறோம். எங்களுடைய வலிகளை எல்லாம் உம்மேல் சுமத்தி கொண்டே இருக்கிறோம். எங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் உம்மிடம் இதோ சமர்ப்பித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறேன், எல்லாவற்றையும் கேட்டு கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றிற்கும் இதோ நீரே விடை அளிப்பீர், நீரே எங்களுக்கு வாழ்வு கொடுப்பீர், நீரே சரி செய்து ஆசிர்வதிப்பீர் என்று நம்பிக்கையோடு நின்று கொண்டிருக்கிறோம். உம்முடைய வல்லமையை இன்னும் அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நொடி பொழுதும் நாங்கள் உணர்ந்து உம்மேல் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையிலே நாங்கள் ஆழம் பெற வேண்டும். ஆண்டவரே, உம்மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கையில் ஆழம் பெற்றவர்களாக உமக்கு மட்டுமே சான்று பகர்ந்து வாழக்கூடிய மன வலிமை, மன உறுதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இந்த வேளையிலே ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு தேவையில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரியுடைய கருத்துக்களுக்காக ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே,
எத்தனையோ தேவைகளோடு இதோ வேண்டிய வண்ணம் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையால் சரி செய்து கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே தூக்கி நிறுத்தும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், உம்முடைய ஆவியால் நிரப்பும் ஆண்டவரே. ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்குகளை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே.
உலகத்திலே மிக மோசமான கொடிய நோய் எது? உலகத்திலே மிக மோசமான கொடிய நோய் எது என்று பார்க்கிற போது அது தனிமை என்ற நோய் என்றாகிறது. எங்களை எந்நாளும் வழி நடத்தக்கூடிய அன்பு தெய்வமே இறைவா, உலகத்திலே மிகவும் கொடூரமான தனிமை என்னும் நோய்களினால் அவதிப்படக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகளை பெற்று வளர்த்து வயோதிக நிலையிலே தனிமை என்ற நோயினால் பீடிக்கப்பட்டு துன்புற்று கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை ஆண்டவரே உமது பாதத்திலே தருகிறோம், ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்திலே எல்லாரும் இருப்பது போன்ற ஒரு உணர்வு, பிள்ளைகள், பெரியவர்கள், அக்கம் பக்கத்தவர்கள் எல்லாருமே இருக்கிற பொழுது கூட ஆண்டவரே தனிமை என்ற நோயினால், யாருமே பேச வராத சூழ்நிலையினால், தனித்து விடப்பட்ட உணர்வை கொண்டு இருக்கக்கூடிய நிலையினால், நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. அன்பு தெய்வமே இறைவா, விவிலியத்திலே 38 ஆண்டு காலமாக தன்னந்தனியாக விடப்பட்டிருந்த அந்த மனிதரை நினைத்து பார்க்கிறோம். யாராவது ஒருவர் இந்த தண்ணீர் கலங்குகிற வேளையிலே உள்ளே கொண்டு சென்று நோய் நீங்கி நலமடைய செய்ய மாட்டாரா என்று காத்து கொண்டிருந்த ஆண்டவரே, எத்தனையோ மனிதர்கள் அந்த வழியிலே நடந்து சென்றாலும் கூட, பார்த்து ஏளனம் பார்வையோடு சென்றாலும் கூட, பரிதாபப்பட்டு சென்றாலும் கூட, யாருமே உதவிக்கு வர இயலாத சூழ்நிலையில் அந்த மனிதர் 38 ஆண்டு காலம் தனிமை என்ற நோயிலே அவதிப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதே போல ஆண்டவர் ஏராளமான சகோதரர்கள், உமக்கு விருப்பமானவர்கள், இதோ தனிமை என்ற நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருப்பதை நீர் பார்க்கிறீர். உமது பாதத்திலே தருகிறோம் ஆண்டவரை, ஆசீர்வதிப்பீராக. 38 ஆண்டு காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த மனிதருக்கு உமது பார்வையும் பரிவும் ஆண்டவரே அவர்களுக்கு நற்சுகத்தை தந்தது போல, உமது பார்வையும் பரிவையும் வேண்டி நிற்கக்கூடிய தனிமை எனும் நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நற்சுகத்தை தர வேண்டுமா ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே. இதோ எம் சகோதர சகோதரர்களுடைய வேண்டுதல்களுக்கு செவி சாய்த்து ஆண்டவரே நிறைவான ஒரு ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தரும்படியாக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எதை நாங்கள் தருவோம் ஆண்டவரே உமக்கு? எங்களுடைய தனிமை என்னும் காணிக்கையை உம் பாதத்திலே தருகின்றோம். அதை புனிதப்படுத்தி உறவு என்ற பரிசை உன்னதமாக எங்களுக்கு தாரும். ஆமென். நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக.
செய்தேன் இறைவா, பாவ குழியில் விழுந்தேன் இறைவா, குறை நான் செய்தேன் இறைவா, பாவ குழியில் விழுந்தேன் இறைவா, கரையா பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ. எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பே கீடாக. எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா. ஆண்டவரே, உங்களோட அன்புக்கு முன்னாடி நான் எதுவுமே இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே நீ தந்தது. இந்த மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக நீ கொடுத்தது. அன்னைக்கு தொடக்கத்திலேயே ஆதாமையும் ஏவாளையும் அழைத்து இதையெல்லாம் ஆண்டு அனுபவியுங்கள் என்று அள்ளி கொடுத்தீர். ஆண்டவரே, உம்முடைய அத்தகைய அன்பை எண்ணி பார்க்கிறோம். ஆனா நான் மறந்துட்டேன் ஆண்டவரே. உங்களை விட்டு தூரமா போயிட்டே இருக்கிறேன். நான் செய்வதுதான் சரி என்கிற ஒரு மமதை, இருமாப்பு. பல நேரங்களில் உம்மை விடுத்து தூரமாக போய்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீர் கொடுத்திருக்கிற எங்களுடைய ஐம்புலன்களால் உம்மை இன்னும் இன்னும் அறிந்து கொண்டு உம்மோடு இணைந்து இருக்க வேண்டும். எங்களை தொடும் ஆண்டவரே, எங்களை தொடும், எங்களை தொடும். தொடும் என் கண்களையே, உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே, இயேசுவே, உம்மையே நான் காண வேண்டுமே. ஆண்டவரே தொடும் ஐயா, தொடும் என் கண்களையே, உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே, இயேசுவே, உம்மையே நான் காண வேண்டுமே. ஆண்டவரே, பல நேரங்கள்ல உங்களுடைய குரல் எங்களுடைய காதுகள்ல விழுவதே இல்லை. நான் ஏன் ஆலயத்திற்கு போக வேண்டும், நான் ஏன் கடவுளுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று வேக்கான பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, தொடுமையா, எங்கள் காதுகளை தொடுமையா. உங்களுடைய வார்த்தைய, உங்களுடைய குரலை நான் கேட்கணும், கேட்கணும், கேட்கணும். தொடும் என் காதினையே, இயேசுவே, உம் குரல் கேட்க வேண்டுமே. ஆண்டவரே, இயேசுவே, உம் குரலை கேட்க வேண்டுமே. தொடும் என் காதினையே, உம் குரல் கேட்க வேண்டுமே. இயேசுவே, உம் குரலை கேட்க
ஆண்டவரே, யாரையோ புகழ்ந்து கொண்டிருக்கிறேன், யாரையோ பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். நடிகர்கள், அரசியல்வாதிகள், விளையாட்டு வீரர்கள், எனக்கு தெரிந்தவர்கள், அறிமுகமானவர்கள். ஆனால் உம்மை பற்றி பேசுகிற பொழுது அமைதியாக நின்றிருக்கிறேன். ஆண்டவரே, உணர்த்தும், என்னை தொடும். நான் உம்மை புகழ வேண்டும், உம்மை புகழ்ந்து பாட வேண்டும். தொடும் ஆண்டவரே, தொடும். தொடும் என் நாவினையே உம் புகழ் பாட வேண்டுமே. இயேசுவே உம் புகழை பாட வேண்டுமே. தொடும் என் நாவினையே உம் புகழ் பாட வேண்டுமே. இயேசுவே உம் புகழை பாட வேண்டுமே. ஆண்டவரே, எங்களோட மனசுல ஏராளமான புண்கள், நாங்கள் அன்பு செய்பவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிற காயங்கள், வேதனைகள். இதோ எங்களது குடும்பத்தில் இருப்பவர்கள் எங்களுக்கு எதிராக நிற்கிறார்கள். நாங்கள் இணைந்து வாழக்கூடிய சமூகத்திலே, பணிபுரிகிற இடங்களிலே எங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். காயங்கள், மனப்புண்கள். ஆண்டவரே, எங்களது மனதினை தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே. தொடும் என் மனதினையே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. இயேசுவே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. தொடும் என் மனதினையே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. இயேசுவே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. ஆண்டவரே, எவ்வளவு உடல் நோய், ஏராளமான உடல் நோய், ஏராளமான மக்கள் அவதிப்படுகிறார்கள். மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் வேதனைகளோடு இருக்கிறார்கள். ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம். வலிமை வாய்ந்தவரே, உம்முடைய வலிமையை உணர்கின்ற அந்த அரசர்கள் உம்மை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இதோ உடல் நோயினால் துன்பப்படுகின்ற, வேதனையினால் அவதிப்படுகிற ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே, தொடும். ஆண்டவரே, உமது வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றனர் என்ற திருப்பாடல் 21 வசனம் 1 நாங்கள் இன்று தியானித்து உம்மை ஆராதிக்கின்றோம். ஆம் ஆண்டவரே, உமது வல்லமையிலே அரசர்கள் மட்டுமல்ல, நாங்களும் பூரிப்படைகின்றோம். உமது வல்லமையிலே உலக மக்கள் எல்லாரும் பூரிப்படைகின்றனர். உமது வல்லமையிலே படைப்புகள் அனைத்தும் பூரிப்படைகின்றன. ஆம் ஆண்டவரே, உம்மை மறந்து பல்வேறு அறிவியல் வளர்ச்சிகளிலே பூரிப்படைவதை நாங்கள் இந்த காலத்திலே மனிதர் மத்தியிலே காணுகிறோம். அந்த அறிவியல் வளர்ச்சிக்கெல்லாம் வித்திட்டவரும் காரணமானவரும் அதை செயல்படுத்துவரும் கூட நீர்தான் என்பதை இந்த நாட்களிலே நாங்கள் உணர்ந்து, இந்த உலகிலே நடைபெறும் அனைத்து நன்மைகளுக்காகவும், இந்த மனித வாழ்க்கையிலே நடைபெறும் அனைத்து நற்செயல்களுக்காகவும், எல்லா நாடுகளிலும்
நடைபெறும் அனைத்து நல்ல நிகழ்வுகளுக்காகவும் வாழ்கின்ற நல்ல மனிதர்கள் அனைவருக்காகவும் இந்த நேரத்திலே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம். உம்மிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஆசி வழங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு ஆசி வழங்கும் ஆண்டவரே. ஆமென். மாண்புயரேவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உமது பாடுகளை நினைவு எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவர்களை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.